கோடைக்கு எப்படி இருக்கு? இல்ல சாமி வந்திருக்கு. ரெண்டு ஒண்ணுதான். யார் வந்து தெரியல சாமின்னு சொல்றான். என்ன கோடாங்கி மட்டும் மரியாதை பேசுறான்? டேய் பெருமாளே, என்ன வர சொல்லிட்டு அங்கடா போச்சு? யார் வந்து தெரியல? அழகர் வந்திருக்கடா, அழகர் வந்திருக்கேன். என்ன கூப்பிட்டீங்கடா? நான் உங்களுக்கு என்னடா செய்யணும்? 3-4 வருஷமா மழை தண்ணியே இல்லாம காடு கரையெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இந்த ஊரை பிடிச்சிருக்கிற பஞ்சம் தீரணும். இந்த ஊரே நல்லா செழிப்பா இருக்கணும் சாமி. நீங்க என்ன சரியா கவனிக்கலா? என்ன சரியா கவனிக்கல? அதான்டா இப்படி. நல்லா தானே கவனிச்சுட்டு இருக்கிறோம் சாமி. என்ன கவனிச்சுக்க? கடனுக்கு சாமி விட்டா போதுமா? சிறப்பா கும்பிடணும்டா, மிக சிறப்பா கும்பிடணும். ஊரே சுத்தமா இருந்து என்ன 7 சப்பரம் அலங்காரம் பண்ணி கொட்டு முழக்கு வானவடிக்க கராட்டம். ஊரே அம்மக்கிழமை கொண்டாடும்டா, ஊரே அம்மக்கிழமை கொண்டாடுறா. அது மட்டும் இல்ல, இந்த கோயில எனக்கு பூசணி செஞ்சுக்கிட்டானே என் மயன் கோடாங்கி, அவன் மன நோக்கம் நடந்துங்கடா. அவன் பாவம் பச்சை பிள்ளடா, அவனுக்கு வேணும்னு கொடுங்க. உன் மாமா அடிச்சு விடுற மாதிரி நீ காசு அல்ல போறான். அப்பத்தே அழகு மனம் குளிர்ந்து நல்ல மழை பெஞ்சு ஊரு காடு கரை கம்மை எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கும்டா, நல்லா செழிப்பா இருக்கும். செஞ்சிடறோம் சாமி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம் சாமி. ஓடுங்கடா, நீங்க ஓடுங்கடா. இது எப்படியா பத்து இப்ப விற்கிற ராசிக்கு சேர்த்து போடுறா. என்னங்க பிரசிடண்ட் ஐயா, நீங்களே 200 ரூபா கொடுத்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. பணம் பத்தலைன்னா திருவிழா முடிஞ்ச உடனே கணக்கு பார்த்து நானே போட்டு கணக்கு முடிச்சிடறேன். ஐயாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அந்த அழகர் தான் துணை இருக்கணும். பெருசு போயிருச்சுண்ணா. ஊர் பெருசு வேற, என்ன பண்றது? திருவிழா நிப்பாட்டிட வேண்டியதா? ஐயா உன் வாயில் நல்ல வார்த்தையே வராத ஐயா, முதல்ல உன் பேச்ச நிப்பாட்டியா. வணக்கம் பெரியம்மா. பெரியம்மா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. வீட்டில் யாரும் இல்லையா? என்ன விஷயம்ப்பா? திருவிழாவுக்கு வசூலுக்கு வந்தோம். வடக்கு தெரு கணேசனுக்கு கல்யாணமா? இருங்க நான் சொல்றேன். பெரியம்மா, கோயில் திருவிழாவுக்கு காசு காசு வாங்க வந்திருக்கான். அப்படியா? சடங்கிட்ட பத்திரிக்கை ஒன்று கல்லையா? பொண்ணு தாய் வீட்டில் இல்லையா? உழ வைக்க நேரம் சொல்லி நீங்க செத்த வச்சு வாங்க. பிச்சு எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு. அவங்க வர்றோமா? போயிட்டு வாங்க. வந்துட்டாங்க. அதுக்கு என்னத்தா குரலுக்கு அடிச்சு? அது யாரு? கோழி வரி வசூல் பண்ணி போறாம பெருங்குடி அம்மனமா போட்டு கடிச்சு அம்மனமா. எனக்கு நீ காசு கொடுத்துட்டு போ. தரேன்டா. சர்வதி குடிய போறேன். கேட்க மாட்டேடா. ஏண்டா சின்ன பேல போட்டு காசு அடி வாங்கி சாவ போறேன். ஏன்டா சின்ன பேல போய் அடிச்சிட்டு இருக்க? என்னங்கயா இது சர்பத்து குடிக்கல யார் ஆளுதா? காசு காசு போட்டு உயிர் எடுக்கிறாங்கயா. காசு அந்த மரத்துல வைக்குது. நீங்க என்ன விஷயமாயா வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, அப்புறம் வர்றோம். பணம் இருந்தால் தரமாட்டேண்ணா. செல்லாம் இடக்குறையாக பார்த்துக்க. என்ன மைனரே, டவுனுக்கு கமிஷன் கிடைக்க போயிருக்கிறா சொன்னாங்க. டவுன்லேருந்து தான் வர்றேன். நேற்று ராசாத்தி கை மாத்தா பணம் கேட்டுருந்துச்சு. பாவம் கஷ்டப்படுற பொண்ணு, அதான் நேரில் பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, நீ கொடுக்க வந்தியோ வாங்க வந்தியோ அது ஓம்பாடு. நாங்கள் கோயில் வசூலுக்கு வந்திருக்கோம். கோயில் வசூலுக்கு வந்திருக்கீங்களா? இவ வேற காசு கேட்டு இல்லைன்ட்டான். நான் கேட்கும்போது மட்டும் இல்லைன்னு சொன்னீங்க. இது கூட ஓசியில எனக்கும் சேர்த்து எழுதி விடுங்க. மைனர் 25 ரூபா, ராசாத்தி 25 ரூபா. இந்த விஷயம் என் பொண்டாட்டி தெரிய வேணாம். ஊருக்கே தெரிஞ்சது தானேயா? இது புதுசுங்க. விளங்கிரும். என்னம்மா காட்டுக்கா? ஆமா சார். சரிம்மா சரிம்மா. வாங்க ஐயா வாங்க. என்ன ஊர் பெரியவங்களாம் ஒன்று ஓடி வந்திருக்கீங்க? திருவிழா வசூலுக்காக வந்தோம். ஏதோ உன்னால முடிஞ்சதை கூடப்பா. அதுக்கு என்ன, சிறப்பாக செஞ்சிருவான். வாங்க. சரசு, ஊர் பெரியவங்களாம் வந்திருக்காங்க. அத்தா மாய மனசார வேண்டியிருக்கேன், திருவிழா சிறப்பாக நடக்கும். இந்தாங்க. கோடாங்கி வாழைப்பழம்னு எழுதிக்கங்க. எதுக்கு கேட்குறாய் வரி? என்னோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் மேய்ச்சாயா, நாற்று நட்டாயா, களை வரித்தாயா?
மாவனா மச்சானா மானம் கட்டவன். சார் பையன் எப்படி படிக்கிறான் பார்த்தீங்களா? சும்மா படிக்கிறது மாதிரி நம்மளை வையிறாங்க. போங்க சார், சின்ன பையனை போய் சந்தேகப்படுறீங்க. கையில் இங்கிலீஷ் புத்தகத்தை வச்சுக்கிட்டு வரலாறு படிக்கிற மாதிரி நடிக்கிறானியோ. இந்தாங்கய்யா. தாய் அம்மாங்க. வாங்கய்யா. அம்மா சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்தா வந்துடுறேன். எல்லாருக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுமா. இந்தாங்கய்யா. இல்லைம்மா இப்போ தான் குடித்தேன். என்ன சார் வேண்டுதலா? இவ கல்யாணத்துக்காக காணிக்க முடிஞ்சு வச்சேன். எவ்வளவுயா? 10 ரூபாங்கய்யா. சொந்தக்காரன், ரேடியோக்காரன், கரகாட்டக்காரன் இவங்களுக்குலாம் அட்வான்ஸ் கொடுக்கணும் வாத்தியாரே. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல வெட்டுப்பட்ட குதிரை காலை சரி பண்ணணும். அதுவும் சரிதான் வாத்தியாரே. Witness the power of the punch. Only on Eros Now.